ரஹீம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி ரசூலில் கரீம் அம்மாபாத். இந்த விழாவினை ஆரம்பிக்கும் முகமாக நாம் அனைவரும் எமது மார்க்கத்தின் பிரகாரம் அனைவரும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்வோம். To commence this program, we are going to read the Quran to study this program. So I kindly ask you can do as your wish. And we will start this with reciting the Quran. அப்படி இருந்து அதுக்கு முஸ்தரா ஓதுங்க. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin arrahmanir rahim maliki yawmiddin iyyaka na'budu wa iyyaka nasta'in ihdinas siratal mustaqim siratal ladzina an'amta 'alaihim ghayril maghdubi 'alaihim waladdallin. புலனறுவை ஹிஜ்ரா மாவட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஜீனத் மகளிர் சங்கத்தின் ஏற்பாட்டில் எமது வெளிநாட்டில் வாழுகின்ற உறவுகளின் ஏற்பாட்டில் லங்கன் பாய்ஸ் என உருவாக்கப்பட்டிருக்கின்ற எல்பி குரூப் என சுருக்கமாக கூறப்படுகின்ற எல்பி குரூப் அமைப்பின் ஏற்பாட்டில் எமது லேடிஸ் சங்கத்தின் வேண்டுகோளுக்கிணங்க பின்தங்கிய மாணவர்களுக்கான கல்வி உபகரணங்கள் மற்றும் ஏனைய உதவிகளை செய்வதற்காக இன்று ஆரம்ப நிகழ்வாக இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வருக என நான் வரவேற்கின்றேன். குறிப்பாக இந்த நிகழ்வுக்கு வருகை தர வந்திருக்கின்ற மிஸ்டர் MSNN பெர்னாண்டோ, டைரக்டர் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷன்ஸ் அவர்களையும், எமது மாவட்டத்தின் முன்னாள் வடமத்திய மாகாண சபை உறுப்பினர் எமது மதிப்புக்குரிய அன்சார் ஹாஜர் அவர்களையும், எமது உலமா சபையின் முக்கிய உறுப்பினராக இருக்கின்ற அனைத்து பொது வேலைகளிலும் ஈடுபட்டு செயற்பட்டு கொண்டிருக்கின்ற எங்கள் அபுல் மௌலவி அவர்களையும், எம்என் முகமது நலீம், தேசமானிய எம்என் முகமது நலீம் YMMA அசோசியேஷனின் உறுப்பினரும், நேஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன் அசோசியேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா உறுப்பினரும், இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷன் டைரக்டருமான எமது மதிப்புக்குரிய எம்என் முகமது நலீம் அவர்களை வருக என வரவேற்பதோடு, மற்றும் எஸ் மஹரூப், தேசமானிய எஸ் மஹரூப், டிப்யூட்டி சேர்மன் ஆஃப் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷன். அடுத்ததாக டாக்டர் BM மௌஃபீத், இன்டர்நேஷனல் ஹியூமன் குளோபல் மிஷன் போர்ட் டைரக்டர் ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ் ஸ்ரீலங்கா, former member of பிரதேச சபா கலேவல மிஸ்டர் மௌஃபீத் அவர்களையும், தேசமானிய ஜேசுதாசன் ரோஹனராஜ், திருவண்ணாமலை மாவட்டம், டிங்கமலை டிஸ்ட்ரிக்ட் அண்ட் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷன்ஸ் அவர்களையும் வருக வரவேற்பதோடு, இந்த நிகழ்வுக்கு ஸ்பெஷலாக கலந்து கொண்டிருக்கின்ற Honorable Linda Madam and Lona Madam, cordially invite you all also. அத்தோடு இந்த நிகழ்வினை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற எமது ஜீனத் மகளிர் சபையின் தலைவர் செயற்பட்டுக் கொண்ட சகோதரி ஃபவுசுனா, செயலாளர், உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்றவனாக, மிகவும் நீண்ட நேரம் பேச வேண்டிய தேவையில்லை. காரணம், அடுத்ததாக எனது அழைப்பை ஏற்று இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கின்ற புலனறுவை மாவட்ட சிரேஷ்ட கலாச்சார உத்தியோகத்தர், எமது மர்கஸ் பள்ளி வாயிலின் முன்னாள் தலைவர் MB ரவுஃபீன் மௌலவி அவர்களையும் வருக என வரவேற்றவனாக எனது வரவேற்புரையை ஆரம்பிக்கலாம் என நினைக்கின்றேன். இந்த ஜீனத் லேடிஸ் சங்கம் என்பது மிகவும் ஒரு
மிகவும் ஒரு கஷ்டப்பட்ட நிலையிலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சங்கம். சுமார் 15 வருடங்களுக்கு முன்னர் இது ஆரம்பிக்கப்பட்டு இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்கின்ற மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுவதில் எவரை பிடித்தாவது அதை செய்து கொடுக்க வேண்டும் என்று முயற்சித்து மிகவும் வெற்றிகரமாக இந்த பிரதேசத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சங்கம் இது. இந்த சங்கத்தை பற்றி பேசுகின்ற போதெல்லாம் நாம் ஞாபகப்படுத்துவது எமது முன்னாள் டெபுட்டி மேயர் மர்ஹூம் அரஃபா அவர்களை. காரணம், இந்த சங்கம் ஆரம்பித்த காலத்திலிருந்து இந்த சங்கத்தின் முழு வளர்ச்சியிலும் சகோதரர் மர்ஹூம் அரஃபா அவர்கள் பங்கு கொண்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுப்பதில் மும்முரமாக செயல்பட்டார். அவரின் மறைவுக்கு பின்னர் எனது வடமத்திய மாகாண சபை உறுப்பினர் அன்சார் ஹாஜியார் அவர்களும் போதிய ஒத்துழைப்புகளை வழங்கி இந்த சங்கத்தை வளர்த்தெடுப்பதில் மிகவும் பாடுபட்டவர்கள். அதே போன்று எமது கலாச்சார உத்தியோகத்தராக இருக்கின்ற ரவுஃப் மௌலவி அவர்கள், அபுல் மௌலவி அவர்கள் போன்றவர்கள் தன்னாலான அனைத்து ஏற்பாடுகளை இந்த சங்கங்களுக்கு கொடுத்து இந்த சங்கத்தை வளர்ச்சி செய்வதன் மூலம் எமது பிரதேசத்தின் மாணவர்களின் கல்வியில் மிகவும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் அனைவரும் வரும். அதே போன்று இந்த எல்பி குரூப் என்று அழைக்கப்படுகின்ற இந்த லங்கன் பாய்ஸ் குரூப், சகோதரர் அஸ்கர் அலி அவர் புலனர்வுதான் பிறப்பிடமாம். தற்பொழுது அவர் திருமணம் கலைவேலையில வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நான் நினைக்கிறேன் அவர் இப்போ குவைட்ல இருக்காருன்னு சொல்லி அவருடைய ஏற்பாட்டுல இலங்கையில எல்லா பிரதேசங்கள்லையும் இந்த கல்வியில பின்தங்கி இருக்கிறவங்களை இந்த கல்வியில எப்படி நாங்க முன்னேற்றலாம், அந்த கல்வியில அவங்களுக்கு இருக்கிற தடை என்ன, அவங்களுக்கு எப்படி நாங்க அவங்கள முன்னுக்கு தூக்கிவிடலாம்ங்கிறதுல மிகவும் கஷ்டப்படுறாங்க. அவங்க பெரிய நான் நினைக்கிற மாதிரி பெரிய கோடீஸ்வரர்களோ பெரிய சொல்லக்கூடிய அளவுக்கு இலங்கையில் இருக்கிற கோடீஸ்வரர் மாதிரி பிஸ்னஸ் உள்ளாக்களோ வருமானம் உள்ளாக்களோ இல்லை. இருந்தாலும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிறத ஒரு தூய்மையான ஒரு எண்ணத்தோட இப்படியான உதவி செய்யும் தொண்டு நிறுவனங்களை தொடர்பு கொண்டு அதன் மூலம் எந்தெந்த கிராமங்களுக்கு செய்யலுமோ முழு இலங்கையிலே செஞ்சு வராங்க. அதுல ஏற்பாட்டுல தான் நம்மளுக்கும் அவனோட கண்டக்ட் வச்சு அல்ஹம்துலில்லாஹ். இதுல வந்து என்னன்னா நாங்க எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் தான், தாய்மார் ஆகிக்கிற நீங்க எல்லாரும் உங்களுக்கு தெரியும், எல்லாரும் மிகவும் கஷ்டத்துல இருக்கிறார்கள் இந்த பிரதேசத்துல. இந்த சங்கத்தில் இருக்கிறார்களும் நீங்களும் தான். பெரிய படிச்சாக்கள் பட்டம் பெற்றாக்கள் கவர்மெண்ட் ஜாப் செய்கிறாக்கள்லாம் இந்த சங்கத்துங்கள் என்ன செய்யறதில்ல, வந்து செயற்பட விரும்புறதில்லை. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட வேலையை மட்டும் பார்த்துட்டு அவங்களுக்கு இருக்கிற பொறுப்புகள் நிறைவேற்றி நிற்காங்க. ஆனா நீங்களும் பெரிய ஒரு பொறுப்பை சுமந்து செஞ்சுட்டு போறீங்க. அது வந்து பார்க்குறாங்களுக்கு லேசா இருக்கும், ஆனால் அதில் எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கும், எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். ஒரு 25 பேருக்கு பேர் கொடுக்குறோம்னா 50 பேர் இருக்கு கொடுக்க வேண்டிய ஆக்கள், 15 பேருக்கு கொப்பி கொடுக்குறோம்னா 60 இன்னும் 50 பேர் இருப்பாங்க. அதுல எவ்வளோ விமர்சனங்கள் ஏற்படும். இருந்தாலும் நீங்க வெற்றிகரமாக அந்த 15 வருஷம் அந்த நிகழ்வுகளை செஞ்சுட்டு போறீங்க. நாங்களும் எங்களோட இதால என்னென்ன வந்தாலும் உங்களோட நாடி ஏழுமான அளவு கடந்த காலங்களையும் எங்களுக்கு வர கண்டக்டுகள் என்ன செஞ்சிருக்கோம் உங்களோட மூலமா தான் நிறைவேற்றிருக்கோம். எங்களோட மௌலை வர்றது எல்லாத்தையும் நாங்க போய் கொடுக்குறதில்ல, உங்க மூலமா தான் எடுப்போம், உங்க மூலமா தான் லிஸ்ட் எடுப்போம், அவங்களுக்கு கொடுப்போம். அப்படி செய்யறதுன்னா நீங்க மிகவும் நேர்மையா செய்யறதால. ஆகவே நாங்க எல்லாரும் இந்த எல்பி குரூப்புக்கும் நாங்க பிரார்த்தனை செய்வோம். அவங்களோட நோக்கமும் அவங்களோட எண்ணமும் அல்லாஹ் இன்னும் அவங்களுக்கு என்ன செய்யணும், வெற்றியை கொடுக்கணும் என்று சொல்லி அதோட இந்த நிகழ்வு வந்து இந்த மீடியா நான் இப்போ அறிவிக்க கடைசியில் அறிவிப்பேன். இந்த நிகழ்வுக்கு மீடியா வழங்கி கொண்டிருக்கின்ற எஃப்என் மீடியா நெட்வொர்க் நிறுவனத்தின் ஓனர் உரிமையாளர் சக்தி டிவி, சிரசஸ் டிவி, குருநாகல் மாவட்ட பிராந்திய செய்தியாளர், சர்வதேச மனித உரிமை உலகளாவிய பணிப்பாளர், உலகளாவிய பணியின் ஊடக பணிப்பாளரும் சகோதரர் AWM ஃபஸ்லான் வந்திருக்காங்க. அவங்களை நான் வரவேற்றவனாக அவங்களோட எஃப்என் மீடியா நெட்வொர்க் யூடியூப் தளம் மற்றும் எஃப்என் ஸ்டூடியோ ஹொரம்பாவை யூடியூப் 2 யூடியூப்லையும் இந்த நிகழ்வு அப்படியே போகும். ஏன்னா அது யூடியூப்ல போடுறா, யூடியூப்ல போட்டால் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே என்ன செய்யலாம், அதை பார்க்கலாம், இப்படியான விஷயங்களை தூண்டலாம். உங்களுக்கு இன்னும் உதவிகள் வரக்குள்ள இந்த மக்களோட நிலவரத்தை பார்த்து உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் முன் வரலாம், அவங்களை கண்டக்ட் பண்ணலாம், அவங்க மூலம் பெறலாம். இதுல வந்து பொது சேவையில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து அவங்க முன்னேறணும், அவங்க வாழணும் என்று நினைக்கிற லோஸ்லாக்கள் அப்படி இருப்பாங்க. அவங்க வந்து அல்லாஹ் அழிச்சு போடுவாங்க அவங்கள. நமக்கு அந்த வரலாறுகள் உண்மையான தூய்மையோட உண்மையான உதவி செய்யணும் என்ற நோக்கத்தோட இருக்கிறவங்களை மட்டும்தான் அல்லாஹ் மேலுக்கு மேலே கொண்டு வரும். அது மாதிரி இப்போ நீங்கள் இலங்கை பூரா அதை செஞ்சுட்டு போறீங்க. உங்களோட நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் இந்த எல்லாமே வெற்றிகரம் அமையணும் என பிரார்த்தித்தவனாக நான் மிச்ச நேரம் இதை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் எங்களோட மக்களை பற்றி சொல்ல போனால் இப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த 25 பெருமதியான விஷயம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பேக் கொடுக்குறதா இருந்தாலும் 25 பேர் பேக் கொடுக்குறனாலும் நல்லா கஷ்டப்பட்ட பேக் வாங்க வசதி இல்லாத கஷ்டப்பட்ட குடும்பங்களில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் அதை கொடுக்கலாம். அவங்களுக்கு பெரிய ஒரு பிரயோசனம். அப்படி இல்லாட்டி நீங்கள் சில பிரதேசங்களில் போய் பார்த்தா விலங்கும் புள்ளிகள நிலவரத்தை
அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் இந்த சங்கத்தை காப்பாற்றணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 25 இன்னும் அவங்கள தொடர்பு கொண்டு எப்படி ஏழுமோ அதுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சு கொடுங்க என்றா இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து தேவையாக்கள் தான். எல்லாரும் நாங்கள் பொதுவாக எல்லாரும் சொன்னால் பெரும்பான்மையான ஆட்கள் பணக்காரர்களும் இருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அவங்க எடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் உங்களால் ஏற்ற அதே மாதிரி நிறைய லேடிஸ் இருக்காங்க, சுயதொழில் செய்யறதுக்கு மாறிக்காங்க, அதுக்குரிய மூலதனம் இல்லாமல் இருக்கும், பொருட்கள் இல்லாமல் இருக்கும். நாங்களும் ஏழுமான அளவு எங்களோட சம்மேளனங்கள் ஜமியத்துல்லமா இப்படியான நிறுவனங்கள் மூலமாக வர எல்லாத்தையுமே நாங்கள் அவங்களுக்கு பயன்படுத்துகிறோம். நிறைய பேர் பயன்பெற்றிருக்காங்க. இருந்தாலும் உங்களோட உதவிகளை தொடர்ந்து நீங்கள் புலனூர் மாவட்டத்தில் செய்யணும் என வேண்டியவனாக எனது உரையை முடித்து இன்ஷா அல்லாஹ்